குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் திசை என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தனுசு லக்னத்துக்குலாம் சுக்கிரன் என்ன பண்ணுவார், 6 11ஆம் அதிபதியாக வராரு. 11ஆம் அதிபதியாக வரும்போது அவர் 10 வருஷம் ஃபஸ்ட்டு 6ஆம் அதிபதியாக வருவார். அடுத்து 10 வருஷம் 11ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட வேலை செய்வார். இப்போ ஃபஸ்ட்டு 10 வருஷம் இவங்களுக்கு கெடுதல்கள் தான் செய்யும். ஏன் அப்படின்னா 6ஆம் அதிபதியாக வரும்போது அந்த ஆறாம் இடத்துலேயே இருந்தாலும் கெடுதல்கள். 6ஆம் இடத்துக்கு ஏதாவது கேந்திர ஸ்தானத்தில் ஏறி உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் உண்டு பண்ணுவார். திருமண டைமில் அந்த தசை நடந்ததுன்னா, அதாவது திருமணம் ஆகி ஒரு 30 வருஷம் கழித்து வந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 வருஷம் கழித்து வந்தால் கூட பரவாயில்ல. அதுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையே பாதி வாழ்க்கை போயிடும். இல்லை அப்படின்னா இள வயசுலேயே வந்துட்டு போயிடணும். இந்த தனுசு லக்னக்காரருக்குலாம் இள வயசுலேயே சுக்கிரன் தசை வந்துட்டால் பிரச்சனைகள் இருக்காது. அந்த திருமண வயதில் மட்டும் அந்த தனுசு லக்னக்காரருக்கு வரக்கூடாது சுக்கிரன் தசை. ஏன்னா கெடுதல்களையே தான் அதிகமாக செய்வார். அல்லது தசையே வராமல் இருந்துட்டா அவர் 7லேயே இருந்தாலும் சரி, 6ல் இருந்தாலும் சரி, கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, தசை வராது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே தசை வருது அப்படின்னா 1 5 9ல் இருக்கலாம். 1 5 9ல் இருந்தால் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனைகளை உண்டு பண்ண மாட்டார் சுக்கிர பகவான். மற்ற இடத்துல இருந்தால் தான் கெடுதல்கள். 6ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கெடுதல்கள் பண்ண மாட்டார். 6ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானம்னா 12ஆம் இடம், இந்த மாதிரி 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல 9ல் அது மாதிரி இருந்தாலும் கெடுதல்கள் பண்ண மாட்டார். 8ல் இருந்தாலும் கெடுதல்கள் பண்ண மாட்டார். ஏன்னா 6ஆம் அதிபதியாக வராரு இல்லையா தனுசு லக்னத்துக்கு. அதனால் 6க்கு கேந்திரத்தில் ஏறக்கூடாது. 6ஆம் இடங்கிறது தனுசு லக்னத்துக்குலாம் ரிஷபமாக வருவார். ரிஷபத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வரக்கூடாது, 7ஆம் இடத்துக்கு வரக்கூடாது, 10ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அந்த வாலிப வயசில் திருமண வயசில் தசை நடந்ததுன்னா அவங்க ஏன்டா திருமணம் பண்ணோம் அப்படிங்கிற கணக்கில் தான் அவங்க நினைக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் சிக்கல்களை உண்டு பண்ணுவார். மற்றபடி வேற சொத்துக்கள் சுகம் இந்த மாதிரி அழியாத சொத்துக்கள் எல்லாமே கொடுப்பாரு. சுக்கிர பகவான் வண்டி வாகனத்தை கொடுப்பாரு, நிலப்பலன் வீடு வாசலை கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் திருமண வாழ்க்கை மட்டும் சிக்கல்கள் உண்டு பண்ணுவார். அது தகுந்த மாதிரி அந்த வயசில் வராமல் இருந்தால் பிரச்சனை இருக்காது. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.